வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. சின்ன வயசுலேயே அவர் துறவரம் பூண்டு குடவாயில் கோட்டன்ற இடத்துல தான் இருந்தாருனும், சீத்தலை சாத்தனார் இவருடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லப்படுது. 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்ட நூல் தான் சிலப்பதிகாரம். காதை என்பதற்கு கதை பொதுப்பாட்டு என்ற பொருளும் இருக்குது. சிலப்பதிகாரம் தான் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. கோவலன், மாதவி, கண்ணகி இவங்களுடைய வரலாற்றை சொல்கிறது தான் சிலப்பதிகாரம். கதையில் வர முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாமே அதுக்கு காரணமாக ஒரு சிலம்பு இருக்கிறதுனால இதுக்கு சிலப்பதிகாரன்ற பேர் இருக்குது. இன்ப இயலும் துன்ப இயலும் கலந்து எழுதப்பட்ட ஒரு காப்பியம் இது. காப்பியங்களுக்கான இலக்கண அமைப்புகள் எல்லாமே இந்த கதையில் பொருந்தியிருக்கும். இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அதாவது குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. இயல், இசை, நாடகம் இந்த முத்தமிழையும் அதில் காணப்படுவதால் இதை முத்தமிழ் காப்பியனும், புதுமை மிகுந்த கருத்துக்களை கொண்டதுனால புரட்சி காப்பியம் என்னும், சேர சோழ மன்னர்களுடைய பெருமையை எடுத்து சொல்கிறதுனால மூவேந்தர் காப்பியனும், அந்த காலத்தோட தமிழக மக்களோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான கருவூலமாக இருக்கிறதுனால இதை வரலாற்று காப்பியம் என்னும் சொல்லுவாங்க. காவிரி, வைகை முதலான ஆறுகளும், புகார், மதுரை, வஞ்சி இந்த நகரங்களையும், குறவை கூத்து முதலிய கூத்துகளையும், அடர்ந்து வளர்ந்த பெருங்காடுகளையும் மலைகளையும் சமவெளிகளையும் இந்த நூலில் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. இது கடல் வாழ்த்தையோடு தொடங்காமல் திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கை வாழ்த்துடன் தொடங்கக்கூடிய ஒரு காப்பியம் இது. இதோட கதையை பார்த்திங்கன்னா, பூம்புகார் நகரில் வணிக குலத்தில் பிறந்த கோவலன் கண்ணகியை மணந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. மாதவி என்ற ஆடல் மங்கையுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டதுனால தன் செல்வங்கள் எல்லாம் இழந்து முடிவில் பொருள் ஈட்டலாம்னு சொல்லிட்டு மனைவியோடு அவர் மதுரைக்கு போகிறாரு. அங்கே அவர் மேலே திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு பாண்டிய மன்னனால் அவர் கொல்லப்படுறாரு. கண்ணகி தன்கிட்ட இருந்த மற்றொரு சிலம்பை சாட்சியாக வச்சு பாண்டிய மன்னனை சபையில் வென்று மதுரையை தீக்கிரையாக்கினாள். பின் சேரநாடு சென்று கணவனை இழந்த 14ஆம் நாள் தேவ வடிவில் வந்த கணவனுடன் வானகம் புகுந்ததாக கதை எழுதப்பட்டிருக்கு. முதன்மை கதையுடன் இதுதான் முதன்மையான கதை. இதோடு சேர்ந்து தேவந்தி வரலாறு, பூம்புகாரன் பத்தினி பெண்டிர் கதை, பொற்கை பாண்டியனோட கதை, வார்த்திகன் கதை எல்லாம் கிளை கதைகளாக இதில் வரும். இதில் வரக்கூடிய ஊழ்வினை உருந்து ஊட்டும், அதாவது முற்பருவேலோ இல்லை முன்னதாக செய்த பாவம் அதுக்கான காலம் வரும்போது நம்மளை தேடி தண்டனையை தரும் அப்படின்றது இதோடைய பொருள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்க தர்மம் தவறு செஞ்சா அந்த அறமே அவங்களுக்கு எமனாக மாறி அழிவை ஏற்படுத்தும்ன்றது இந்த வரியோட பொருள். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அதாவது கற்பு நெறியில் சிறந்த புகழுடைய பத்தினி பெண்களை சான்றோர்கள் போற்றி வணங்குவர் என்பது தான் இதோடைய பொருள். இந்த மூன்றுமே சிலப்பதிகாரத்தோடைய குறிக்கோள்கள். நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேன் மால். இதோட விளக்கம் நம்மை மறந்தாரை, அதாவது என்னை மறந்தவரை. இங்கே குறிப்பிடப்படுவது கோவலன். நான் மறக்க மாட்டேன், அதாவது நான்ன்றது இங்கே சொல்கிறது மாதவி. நான் மறக்க மாட்டேன். மாலுன்னா ஆசை இல்லைன்னா மயக்கன்ற பொருளை வரும். இந்த வரிகள் மூலமாக மாதவி கோவலன் மேலே எந்த அளவுக்கு மாறாத ஒரு அன்பு வச்சுருந்தான்றது நமக்கு தெரியுது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் தெரிந்து நல்வியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்றொரு படிவம் கொள்ளும். அதாவது முல்லைன்னா காடு இருக்கிற பகுதியெல்லாம் முல்லை, குறிஞ்சினா மலை இருக்கிற பகுதியெல்லாம் குறிஞ்சி. இந்த நிலங்கள்லாம் மழை இல்லாமல் வெப்பம் அதிகமாகி அதோட இயல்பான அந்த வளத்தை இழந்து வறண்டு பாலை நிலமாக மாறும் நிலைமையை இந்த வரிகள் எடுத்து சொல்லுது. இந்த மாதிரி பல சிறந்த பாடலடிகள் சிலப்பதிகாரத்தில் காணப்படும். இந்த சிலப்பதிகாரத்தை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாரதியார் புகழ்ந்துரைத்திருக்காரு. உங்களுக்கும் சிலப்பதிகாரத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.